அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவனால் தான் அவருக்கு பிரியமானதை எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப நான் என்னை என் குடும்பத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்றால், நான் என் குடும்பத்தில் எனக்கு பிரியமானதை எல்லாம் நான் நிறைவேற்ற மாட்டேன், என் குடும்பத்துக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவேன். அப்ப நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்றால், எனக்கு பிரியமானதை அல்ல, அவருக்கு பிரியமானதை நான் நிறைவேற்றுவேன். அது அர்ப்பணிக்கப்பட்டவர்களால் மட்டுமே தான் சாத்தியம். ஆமென். எஸ்தர் தன்னை ஏகாயினுடைய வசத்தில் என்ன செய்தாள்? அர்ப்பணித்திருந்தாள். தன்னை ஏகாயினுடைய வசத்தில் அர்ப்பணித்திருந்தாள். அவள் அர்ப்பணித்திருந்தபடியினால் தான் விரும்பினதை அவளால் செய்ய முடியாது, தான் நினைத்ததை அவளால் செய்ய முடியாது. மாறாக ஏகா என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன அனுமதிக்கிறானோ, அவன் அன்றைய தினத்திலே அவளுக்கு என்ன காரியத்தை கொடுக்கிறானோ அதைத்தான் அவள் நிறைவேற்ற வேண்டும். காரணம், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் நிறைவேற்றுவார்கள். ஆமென். இது மனிதர்கள் அவனை குறித்து சாட்சி கொடுக்கல, கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஆமென்.